ஏன், எப்படி, இந்த மாதிரி கேள்விகள் மனசுக்குள்ள வரும்போதுதான் ஒரு மனிதன் அறிவாளியாக முடியும்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விகளுக்கான தேடல்களின் அடிப்படையில் நாம விடைகளை கண்டுபிடிக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய ஞானமும் வளரும். இப்படி நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலா அமையக்கூடிய இந்த பகுதி தான் கேள்வியும் ஞானமும். குண்டலினி சக்தி என்றால் என்ன? அந்த சக்தி மானிட உடலில் எங்கே இருக்கின்றது என்று கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆக நாம் இப்பொழுது குண்டலினி சக்தியை பற்றி பேச இருக்கின்றோம். முதலில் குண்டலினி சக்தி ஒன்று இருப்பதை நமக்கு மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் அனுபவ ரீதியாகவும் உணர்த்தியவர்கள் ராஜயோகிகளும் சித்தர்களும். ஆக இந்த குண்டலினி சக்தி என்பது மானிடராக பிறந்த அனைவரிடத்திலும் இந்த சக்தி மிக சிறப்பாக வீற்றிருக்கிறது. இந்த குண்டலினி சக்திக்கு ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. மானிடராக பிறந்த அனைவரிடத்திலும் இந்த குண்டலினி சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த குண்டலினி சக்தி ஒரு குருவின் தூண்டுதல் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த குண்டலினி சக்தியை நாம் உணர முடியும், அந்த இயக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆக குண்டலினி சக்தி என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்பாக நீங்கள் போயிட்டு அதாவது உடலில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் எக்ஸ்ரே மூலியமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆராய்ச்சியின் மூலமாகவோ பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு தடயமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக இறைவன் அருளால் இந்த குண்டலினி சக்தி அது இருக்கக்கூடிய உடலிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் நம் மானிட தேகத்தை இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த குண்டலினி சக்தியை பேசும்போது இந்த குண்டலினி சக்தி என்றாலே மிக மிக ஒரு மகத்தான சக்தி குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தியை முழுமையாக உணர்ந்து கொண்டாலே போதுமானது. ஒரு மனிதர் குண்டலினி சக்தியை முழுமையாக உணரும் பொழுது அவர் ஆத்மாவை அறிந்து கொள்வதோடு அல்லாமல் தன்னுடைய முன்பிறப்பின் ரகசியங்களையும் அவர் அறிந்து கொள்வதோடு அல்லாமல் ஞானம் பெற்று இறைநிலையை அடைவதோடு அல்லாமல் முக்தி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது இந்த குண்டலினி சக்தி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குண்டலினி சக்தி மிக சர்வசாதாரணமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இந்த குண்டலினி சக்தியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆக இதை எழுப்பக்கூடிய விதங்களும் பலவாறாக இருக்கிறது. அதாவது ஸ்பாரிஷ் டீச்சை என்ற முறையிலே குண்டலினி சக்தியை எழுப்புகிறாங்க. இது சில உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. இதோடு நின்று விடுகிறது அதோடைய ஆற்றல். ஆனால் சித்தர்கள் அடைந்த குண்டலினி சக்தி, சித்தர்கள் ராஜயோகிகள், அதாவது ராஜயோக மார்க்கத்தின் மூலமாக அடைகின்ற குண்டலினி சக்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஆற்றலுடையதாக இருக்கின்றது. மிகவும் ஆற்றலுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் இந்த வித்தியாசம்? எதனால் வந்துட்டு இப்போ சாதாரண குண்டலினி சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் அந்த குண்டலினி தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருடங்கள் செய்கிறாங்க, செய்தவர்கள் கூட என்னை வந்து நேரடியாக சந்தித்து இருக்கின்றார்கள். 10 வருடம், 12 வருடம், 14, 15 வருடம் செய்கிறாங்க வந்துட்டு. ஆனால் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த உணர்வை மட்டும்தான் அவர்கள் உணர்ந்து கொண்டு அதை தியானம் செய்கின்றார்கள். அதை தவிர்த்து யோகத்தில் சொல்லப்படுகின்ற அனுபவங்கள் பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக இருக்கிறது. எந்த ஒரு அனுபவம் என்று சொல்லும் பொழுது முதலில் நல்ல தியானம் செய்துட்டு வந்தாலே, குண்டலினி தியானம் முதலில் நல்ல முறையில் செய்துட்டு வந்தாலே அவர்களுக்கு உள் உணர்வு என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இறைவன் அருளால். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நாம் செய்து வரக்கூடிய தியானத்தில் முன்னேறி கொண்டு வருகின்றோம் என்ற அடையாளத்தை அது காட்டுகின்றது. இந்த குண்டலினி சக்தி என்று சொல்லும் பொழுது ஏன் இந்த மாறுபாடு என்று நாம் பார்ப்போம் என்றால், இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது குருவை சார்ந்ததாகவே இருக்கிறது இந்த குண்டலினி சக்தி. ஆக இந்த குண்டலினி சக்தி அளிக்கக்கூடியவர் அல்லது அந்த குண்டலினி சக்தி எழுப்பக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை பொறுத்து தான்
நாம் அந்த குண்டலினி சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அனுபவங்கள் குண்டலினி சக்தி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் குருவை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆக உண்மையான